அதே மாதிரி குரானுக்கு அஃபீஷியலாக 4 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்ளேர் பண்ணுறேன். ஏன் 4 பேர்? என்ன பிரச்சனைனா குரான் புரிஞ்சுங்க. உதாரணத்துக்கு பக்ரால 286 வசனம், ஒரு 10 வசனம் இறங்காமல் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ இருக்கும்? 276 வசனம். அப்போ எந்த ஆயத்து முன்னாடி பின்னாடி மாறிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுக்கு அப்புறம் வலசாலின்னு இருக்கும். அப்புறம் நடுவில் மாலிகி யௌமித்தீன் வந்ததுக்கப்புறம் அல்ஹம் சூரா என்ன ஆயிரும்? ஷேப் மாறிடும். அப்போது டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் குரான். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். சஹாபாக்கள் காலத்தில் குரான் மனப்பாடம் பண்ணுறது. இன்றைக்கி சூறா இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. பக்ரா மாறிட்டே இருக்கும் வடிவம். அப்போ இன்றைக்கி மனப்பாடம் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தப்பாக மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க பக்ராவை. நீங்கள் மறுபடியும் போயிட்டு வந்து ரிப்பீட் பண்ணணும். அப்போ அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும். அப்போ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 பேரை கூப்பிட்டு ட்ரைன்டு பண்ணி இந்த 4 பேர்கிட்ட அஃபீஷியலாக குரான் கற்றுக்குங்க. அந்த 4 பேர் யார் அப்படின்னா அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் அஸ்ஸாபிகுல் அவ்வலூன்ல ஒருத்தர். அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அப்புறம் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அப்புறம் உபை பின் காஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 பேரை கூப்பிட்டு இந்த 4 பேர்கிட்ட குரானை கற்றுக்குங்க. ஏன் அப்படின்னா இதுதான் இந்த ஆயத்து எங்கெங்கே பொசிஷன் மாறிச்சு, எதுக்கு ஃபைனல் பொசிஷனு, இந்த ஆயத்து இருக்குதா இல்லையா, இதெல்லாம் இவங்க அஃபீஷியலாக 4 பேர் போட்டாங்க. இதே பாருங்கள், இந்த இடத்துல அபூபக்கர் உமரை போடல. அப்போ இவங்க குரானுக்கு திறமை இல்லாத ஆட்களா? இது கண்ணிய குறைவனு கிடையாது. இது உலமா கமிட்டி. புரியுதுங்களா? டிபார்ட்மெண்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்து விட்டாங்க. இவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டு, இவங்க ஆலிம்கள், இந்த ஆலிமுக்கு உண்டான வேலையை இவங்க செய்வாங்க. அப்போ நீங்கள் இவங்ககிட்ட கற்றுக்கணும். நம்ம பாய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலிம்னே ஒன்று உண்டாக்கலை. எப்படி உண்டாக்கல? உண்டாக்கி இருக்காங்க. நம்ம தான் எதையுமே மேலோட்டமாக பார்த்துட்டு தாம் தூம்னு குதிக்கிற அந்த பழக்கத்தை கைவிடாத வரைக்கும் நம்ம கல்வியை நம்ம பின்தங்கிட்டு போயிடும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலிம்கள் நியமிச்சிருந்தாங்க. குரானுக்குன்னு சில பேர் நியமிச்சிருந்தாங்க. அப்போ அபூபக்கர் குரான் தெரியலையா? என்ன வேலைன்னா இவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தோம்னா சுமையாக போயிடும். ஏன்னா இவங்க நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த மெயின்டெனன்ஸ், இந்த இராணுவத்தை எப்படி கையாளணும், இந்த மேலே அந்த பொசிஷன் இருக்குது இல்லையா, அந்த பொசிஷன் இவங்க பண்ணதுனால குரானுடைய சுமை இவங்க மேலே கொடுக்கப்படல. அபூபக்கர் உமருடைய ஆனால் சிறப்பு யாருக்கு பெருசு? நம்ம அப்துல்லா உபை பின் காஃப் ரலியல்லாஹு சிறந்தவங்களா, அபூபக்கர் சிறந்தவங்களா? அபூபக்கர் சிறந்தவங்க. அப்போது நிர்வாகம் இதை விட மேலானது. அதனால் இதை வச்சு சிறப்பை வச்சு நம்ம கணக்கு போட்டக்கூடாது. சரி, குரானை இவங்ககிட்ட கற்றுக்க சொன்னாங்க, அதனால் உம்மத்திலே இவங்க தான் சிறந்தவங்க, இவங்க சிறப்பு இல்லை. சிறப்பு இந்த அடிப்படையில் தீர்மானம் செய்யக்கூடாது. சிறப்பு நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிச்சு கொடுத்துட்டாங்க. இது ஒரு முக்கியமான மேட்ரு.